ஹாய் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம வீட்டில் காளான் பிரியாணி தான் பண்ண போகிறோம். அதுக்கு 2 பாக்ஸு காளான் எடுத்து வச்சுருக்கிறேன், 2 பல்லாரி வெங்காயம், 4 தக்காளி, கொத்தமல்லி, புதினா, 2 பச்சை மிளகாய், அப்புறம் பட்டை, கிராம்பு, சோம்பு அதெல்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன். காளானை நல்லா க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். வெங்காயம் எல்லாத்தையுமே நல்லா கட் பண்ணி வச்சுட்டேன், தக்காளியும் கட் பண்ணி வச்சுட்டேன். கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கிறேன். அப்புறம் கொஞ்சம் நெய். இதான் தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். குக்கரை வச்சாச்சு. குக்கர் நல்லா சூடாகட்டும். சூடாகவும் பிரியாணிக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். அது கூடவே கொஞ்சம் நெய்யும் ஊற்றிக்கிறேன். இப்போ எண்ணெயும் நெய்யும் நல்லா சூடாகட்டும். சூடாகிட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சுக்கிற ஹோல் கிராம் மசாலாஸ் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். மசாலாஸ்லாம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். அடுத்தது கட் பண்ணி வச்சுக்கிற பல்லாரி வெங்காயத்தையும் மிளகாவையும் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்து வதக்கிக்கலாம். அதுவும் நல்லா வதங்கிடுச்சு. அடுத்தது ஒரு கைப்பிடி புதினா மல்லிச்செடி எடுத்து வச்சுருக்கோம்ல, அதையும் எடுத்து கூடவே சேர்த்து நல்லா வதக்கணும். வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கிடுச்சு. அடுத்தது கட் பண்ணி வச்சுக்கிற தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். நல்லா வதக்கணும். நல்லாவே வதங்கி வந்துடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற காளானையும் சேர்த்துக்கலாம். காளானை சேர்த்தாச்சு. இதுக்கு தண்ணி எதுவுமே நம்ம ஊற்ற தேவையில்லை. ஏன்னா காளானை வதக்கும் போது அதிலே தண்ணி பிரிஞ்சு வரும். இந்த பிரிஞ்சு வருது பார்த்திங்களா தண்ணி. ஸோ நீங்கள் தண்ணி காளான் வதங்கணும் அப்படின்ட்டு தண்ணி எதுவும் ஊற்றிடாதீங்க. நல்லா வதங்கி வருது. இப்போ பிரியாணி மசாலாவை சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் பிரியாணி பொடி சேர்த்துக்கிறேன். நல்லா வதங்கட்டும். மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போகணும். கலருக்காக கொஞ்சம் மஞ்சள் சேர்த்துக்கிறேன். அப்பப்போ நல்லா கிண்டி விடுங்க. அப்படின்னா தான் ஈவனாக காளான் எல்லா பக்கமும் வெந்து வரும். இப்போ புளிப்புக்காக கொஞ்சம் தயிர் சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி எண்ணெய் பிரிஞ்சு வரணும். நல்லா எண்ணெய் அந்த அளவுக்கு பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் தண்ணி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி. நான் 2 கிளாஸ் பாஸ்மதி அரிசி எடுத்துருக்கேன் இந்த கிளாஸில். ஸோ அதுக்கு 2 கிளாஸுக்கு 1 கிளாஸுக்கு 1.5 கிளாஸ் தண்ணி கணக்கில் 3 கிளாஸ் தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ உப்பு செக் பண்ணிக்கலாம். எப்பயுமே பிரியாணிக்கு உப்பு ஒரு நம்ம அரிசி சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு தூக்கலாக இருக்கணும். அப்படின்னா தான் வெந்து வந்த பிறகு உப்பு கரெக்டான டேஸ்ட்டில் இருக்கும். உப்பு எனக்கு பத்தலை, நான் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன். தண்ணி நல்லா கொதிச்சு வருது. இப்போ ஊற வச்சு எடுத்துக்கிறேன் பாஸ்மதி அரிசி சேர்த்துக்கிறேன். அதில் லைட்டாக ஒரு கிண்டி விட்டுட்டு மூடி போட்டுடலாம். மூடி போட்டு விசில் போட்டுடலாம். விசில் போட்டாச்சு. ஒரு 2 விசில் வரட்டும். அவ்வளோதான், 2 விசில் வந்துடுச்சு. ரொம்பவே சூடான கமகமன்னு சுவையான காளான் பிரியாணி ரெடி ஆகிட்டு. கேஸ்லாம் ரிலீஸ் பண்ணிவிட்டு
ஓப்பன் பண்ணி பார்க்கலாமா? திறக்கும் போதே அவ்வளோ விசில் அடிக்கும் போதே நல்லா மணமாக இருந்துச்சு. அவ்வளோதான், ரெடி ஆகிட்டு காளான் பிரியாணி. நீங்களும் செஞ்சு உங்கள் வீட்டில் இதேமாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து என்ன டிஷ்ஷு சமைச்சு போடணும்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.